Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியோட கண்டினியூஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். 2003 வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது ரிலேட்டடான கண்டினியூஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. Okay, so a curve is a helix if and only if. So ஒரு curve helix இருக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜியோடசிக் ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் ஆச்சும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a curve is a helix if and only if பாருங்க, இது ஈக்குவல்ட்டாக இருக்குமா, அதாவது கர்வேச்சரும் டார்சனும் ஈக்குவல்ட்டாக இருக்குமா, அல்லது k is equal to 0 இருக்குமா, tau is equal to 0 இருக்குமா. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் வருங்க. k is equal to tau அப்படின்னா என்னது ரிசல்ட் இருக்கு, தயவு செஞ்சு அதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, k is equal to 0ன்னா என்னதுங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன். கர்வேச்சரே கிடையாது அப்படின்னா அந்த கர்வை சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லுவோம். மறக்கவே கூடாது இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம். ஓகேங்களா. tau is equal to 0ன்னா என்ன, அந்த சர்ஃபேஸை பிளேன் கர்வுன்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா பிளேன் கர்வ், இது ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதுவும் ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே போல் k/tau is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னா கேவையும் டவ்வையும் டிவைட் பண்ணி எனக்கு கான்ஸ்டன்ட் கிடச்சிதுன்னா ஆன்சர் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் if and only if constant. Okay, it is if and only if na k/tau is equal to constant and a curve is a helix if and only if அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. let p of r vector be the point on the surface. p is a singularity. சார் அதானே சார் சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. டிட்டர்மினன்ட் a போட்டோம்னா 0, சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அல்ஜிப்ராவில் வரும், ஃபங்க்ஷனலில் வரும், சிங்குலர்ன்ற வேர்டு. ஸோ அப்போ எங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் ஆன்சர் 0வாக இருந்துச்சுன்னா சிங்குலர் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாங்க. அப்போ R1 R2 ஈக்குவல், அப்போ இது கிடையாது. R1 கிராஸ் R நாட் ஈக்குவல் டு 0, இதுவும் கிடையாது, நாட் சிங்குலர் இது ஆக்சுவலி. அப்போ R1 R2 0, இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே தான் கொடுத்துருப்பான். R1 R2 ரெண்டும் ஈக்குவலாக, ரெண்டுமே என்னவா 0வா. இப்போ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமானா கண்டிப்பாக இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டோ டாட் ப்ராடக்ட்டோ 0 வந்துச்சுன்னா சிங்குலர்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராடக்ட் 0 வந்துச்சுன்னா என்ன சிங்குலர் பாருங்க, சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் சிங்குலராக இருக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட். அப்போ டாட் ப்ராடக்டாக இருந்தால் என்ன எழுதி வச்சு படிக்கணும். சரிங்களா. இதுவே R1 டாட் R2 is equal to 0னாலும் சிங்குலர் தான். பட் இந்த இடத்துல சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ important one. Singularity of the surface அப்படின்னு இருந்துச்சுன்னா R1 cross product of R2 is equal to 0. அப்போ இந்த இடத்துல என்ன சார் வரும் எழுதி வைங்க. சரிங்களா. ஸோ நான் எல்லா ரிசல்ட்ஸுமே நானே சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கே கண்டிப்பாக போர் அடிக்கும். தயவு செஞ்சு நான் எங்கெங்கே ஹிண்ட்ஸ் கொடுக்குறனோ அது எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதி வச்சு படிங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் ரிலேட்டடாக வர்றது எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். k is equal to 0 இருந்தால் என்ன, அப்போ இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த 21st கொஸ்டினுக்கு இதான் ஆன்சருங்க. 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா R1 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் R2 இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன வரணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தேன்னா. R1 R2 ஈக்குவல்ட்டாக இருந்தானே, ஈக்குவல்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா R1 R2 ஈக்குவல்ட்டு வந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வேணால் ஈக்குவல்ட்டு வரும். R1 அப்படிங்கிறது என்னென்னு ஞாபகப்படுத்துங்க. R1 அப்படிங்கிறது ∂R / ∂U, R2 அப்படிங்கிறது ∂R / ∂V, இதுதான். ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், செகண்ட் ஃபண்டமெண்டலாக நம்ம இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு R1 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் R2 is equal to 0ன்றது தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இஃப் 2 parametric curves on surfaces ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா என்ன சார் மீனிங்கு, ஆர்த்தோகனல்னாலும் சிங்குலர்னாலும் ஜீரோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு இருக்கோம்.
ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி. இன்னொரு இதில் ஃபூரியர் சீரியஸில். சரிங்களா? ஆர்த்தாகனல் எங்கேயா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 0 வரணும். எந்த 2 கண்டிஷன் 0 சார் வரணும் பாருங்கள். இ வேல்யூ என்ன, எஃப் வேல்யூ என்ன, ஜி வேல்யூ என்ன. எஃப் அப்படிங்கிறது என்னது, R1. இஎஃப்ஜி தெரியும் இல்லைங்களா, இ du ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் இஎஃப் ஜி dv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஈயோட வேல்யூ என்ன வரும், R1 ஸ்கொயர். தட் மீன்ஸ் R1 டாட் ப்ராடக்ட் ஆஃப் R1 and f value is equal to R1 dot R2. Next value g is equal to R2 square, that is R2 dot R2. இப்போ பாருங்க, இதில் எது ஈக்குவல் டு 0 வந்தாலும் இப்போது R1 R2வையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் 0வா. எப்போ ஆர்த்தாகனலாக இருக்கும்போது. E0 G0 இது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மூணில் ஏதோ ஒன்று தான். அப்போ ஆர்த்தாகனல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு R1 R2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது பாருங்கள் 0 கிடச்சிது, சிங்குலர்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன், டாட் ப்ராடக்ட் எனக்கு ஆன்சர் என்ன வரணுங்க, 0 வரணும். அதாவது எஃப் வேல்யூ 0வாக இருக்கணும். ஸோ எஃப் வேல்யூ 0 அப்படின்னா பெராமெட்ரிக்கு நம்ம ஆர்த்தாகனல்னு சொல்லுவோம். அதே போல் எம் வேல்யூ எங்கே 0 சொல்லுவோம், கான்ஜுகேட்டாக இருந்தால். ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்துருக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்கிறது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து படிக்கிறோமோ, அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இந்த டாப்பிக்லேருந்து பர்டிகுலராக இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற கரெக்டான ஐடியாவுக்கு வந்துடுவோம். ஓகேவா? நியர்லி ஒரு 120 கொஷின்ஸ் இருக்குது இந்த யூனிட் ஃபுல்லாக அப்படின்னா அந்த 120 கொஷின்ஸும் உங்களுக்காக நான் கொடுக்கல. ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் ஒரு சிலது நான் மிஸ் பண்ணிடுவேன், சொல்லிடுறேன். ஓரலாக கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்லிடுறேன், டெஃபினட்டாக சொல்லுவேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது, அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ நியர்லி ஒரு 80 கொஷின்ஸாவது போட்டலாம். கண்டிப்பாக ஒரு 80 கொஷின்ஸ் வரைக்குமாவது நம்ம போட முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வித் த யூஷுவல் நோட்டேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். வித் த யூஷுவல் நோட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. E du square plus 2 times of f du dv g dv square. ஸோ ரிமைனிங் ஒரு தடவை பார்த்துருங்க. இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னா 2 times of f மிஸ் ஆகுது. அப்போ இது கிடையாது, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஏ இஸ் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ வித் த யூஷுவல் நோட்டேஷன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இஸ் E du square plus 2f du dv plus g dv square. Next one, 25th question. The curve is the surface of the line of curvature. Lines of curvatureல வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சரில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னாலும் இதை நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். KDR DN, KDR DN இது எங்கே வரும், இல்லையா? இது எங்கே வரும்? ரோட்ரிக் ஃபார்முலா. ரோட்ரிக் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லும் போது KDR is equal to minus DN, KDR plus DN, KDR plus N dash. இந்த DNக்கு பதிலாக N dashன்னு சொல்லலாம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும் மைனஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு DN இங்கே இருக்குது. இப்போது ஸோ KDR is equal to DN. அப்போ இது ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். KDR is equal to minus DN. அப்போ இந்த பக்கம் இது மைனஸ் வரணும் ப்ளஸ் வரணுன்றதை கரெக்டாக ஞாபகம் வச்சு போடணுங்க. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈக்குவல் டு வந்துச்சுனாலே மைனஸ் ஏதாவது ஒரு பக்கம் மைனஸ் வந்திருக்கணும். ஈக்குவல் டு வந்திருக்குன்னா ஏதாவது ஒரு பக்கம் மைனஸ் வந்திருக்கணும். ஸோ இங்கே ஈக்குவல் டு இல்லை ப்ளஸ் தான் வந்திருக்கு. ஆன்சர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் செக் பண்ணிடலாம். DN நாட் ஈக்குவல் டு 0, KDR ப்ளஸ் DN ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்காக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரோட்ரிக் ஃபார்முலாஸு, மிசோயிஸ் தியரம் அண்ட் ஆல்சோ ஆய்லர்ஸ் தியரம், தியரம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு தியரத்துலேயும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு தியரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக ஞாபகம் வச்சு படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸு k by tau is equal to constant. Second question singularity r1 cross product of r2 is equal to 0, r f is equal to 0. Third condition na first fundamental. Fifth one பாருங்க k dr plus dn is equal to 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ 26th question, an elliptic point at the Gaussian curvature. ஸோ Gaussian curvature பொறுத்த வரைக்கும் பாருங்க ஈக்குவல் டு 0வாக இருந்தால் parabolic, greater than 0வாக இருந்தால் என்ன வரும், less than 0வாக இருந்தால் என்ன வரும். 1 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தெரியும் நமக்கு. இந்த 3 கேட்டகரி தான் கிளாசிஃபை த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கு. அதாவது காசியன் கர்வேச்சருங்கிறது எலிப்டிக் பாயிண்ட்டுன்னு சொல்லணும்னா லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா, இது பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 0 விட பெரிய நம்பர் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலிப்டிக்காக இருக்கும். இப்போ சின்னதாக போயிடுச்சுன்னா ஹைப்பர்போலிக். ஓகேவா? ஸோ இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாசிஃபை பாயிண்ட்ஸுங்கிறது இதுதாங்க. கிரேட்டர் தென் 0ங்கிறது இங்கே ஆன்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, எ சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். எப்போ இது வந்துட்டு டெவலப்பபிள் கண்டிஷன் சொல்கிறாங்க? இஸ் அ கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் டு 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, லெஸ் தென் 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா டெவலப்பபிள்னு சொல்கிறோம். இது ஒரு சர்ஃபேஸை எப்போ நம்ம டெவலப்பபிள்னு சொல்லுவோம்? LN மைனஸ் எம் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. இது என்னதுங்க? LMNங்கிறது என்ன ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஃபண்டமெண்டல். ஓகே, செகண்ட் ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட். எல் வேல்யூனா எம் வேல்யூனா என் வேல்யூனான்றது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கணும், இல்லைன்னா இங்கே பக்கத்தில் எழுதி வச்சு படிங்க. சரியா? அடுத்து த பேராமெட்ரிக் கர்வ் ஹேவ் அ கான்ஜுகேட். சார் இதுக்கு முன்னாடி தான் ஒன்று பார்த்தோம், ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா என்னென்னு சொன்னோம்? f is equal to 0. ஆர்த்தோகனல்னா f is equal to 0. தட் மீன்ஸ் r1 into r2, r2 into r1, எனி ஒன் equal to 0ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல a conjugate அப்படின்னா m is equal to 0. சரிங்களா? ஸோ m வேல்யூ 0வாக இருக்கும் பட்சத்தில் கர்வ், பேராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்? கான்ஜுகேட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஜுகேட் அப்படின்றது m is equal to 0, f is equal to 0, l is equal to 0, l square is equal to LMN அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் m is equal to 0ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? 29th கொஷின், ஜியோடெசிக்காக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். திஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கண்டிஷன்ஸு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதில் எது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஸோ ரெண்டையும் இப்படி தான் கொடுப்பாங்க. 50-50 சாய்ஸ் கண்டுபிடிச்சலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கணும், கொஞ்சம் யோசிக்கவும் தெரியணும். அட் த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை வச்சு, அதுதான் முக்கியம். ஸோ இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது, இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம படிக்கும் போதே நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படிச்சிருக்கணும். ஸோ இங்கேயும் வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. த கண்டிஷன்ஸ் என்ன இருந்திருக்கணும்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் வி du டாட் மைனஸ் கேபிட்டல் U dou t by dou v dot is equal to 0. Therefore D is the answer. Dங்கிறது இங்கே ஆன்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். 2004 இயர்ஸ் கொஷின், 30th கொஷின். செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் என்னங்க? செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் L2m LMN du ஸ்கொயர் ப்ளஸ் du dv ப்ளஸ் dv ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட் எங்கே இருக்குது? இந்த ஃபார்மேட் இதில் எங்கே இருக்குது? அதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல். இதே ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கேட்டாங்கன்னா என்ன வரும்? du ஸ்கொயர் 2b 2f du dv ப்ளஸ் g dv ஸ்கொயர் செகண்ட் ஃபண்டமெண்டல். தேர்ட் ஃபண்டமெண்டல் என்ன? a du ஸ்கொயர் ப்ளஸ் 2b du dv ப்ளஸ் c dv ஸ்கொயர். தேர்ட் ஃபண்டமெண்டல், ரைட்? ஸோ இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம், ஆனால் நம்ம கேட்டுக்கிறது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஸோ அப்போ ஏ கிடையாது. டிங்கிறது பாருங்கள், எல் டி ஸ்கொயர் ப்ளஸ் எம் டியூ டிவி ப்ளஸ் என் டிவி ஸ்கொயர். அப்போ இதுதான் ஆன்சர். மற்றையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இங்கே என்ன இல்லைங்க? 2 டைம்ஸ் ஆஃப் இல்லை. இங்கே என்ன இல்லைங்க?
டிவி ஸ்கொயர் இல்லை, இங்கே 2 டைம்ஸ் ஆஃபும் இல்லை. ஸோ அப்போ பிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது எலிப்டிக்கை பொறுத்த வரைக்கும் >0 வந்திருக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா >0, ln மைனஸ் m ஸ்கொயர் >0 வந்திருக்கணும். பெராமெட்ரிக்னா ms = 0. அண்ட் ரிசல்ட்ஸ் இப்போ இது எல்லாமே பக்காவான ரிசல்ட்ஸுங்க. நம்ம நோட்ஸை அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே பக்காவான ரிசல்ட்ஸ். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷம் வரும்போது இதோட யூஸிங் ஆஃப் த ரிசல்ட்டாக இதை கொண்டு போய் எங்கேயா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணி ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ 31st கொஷின் பார்க்கலாம். 31st கொஷின் பார்த்தீங்கன்னா the geodesic on a right cylindrical surface. ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், ஹெலிக்ஸஸ். சரிங்களா? டைரக்ட் ரிசல்ட்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ டைரக்டரான ரிசல்ட்ஸை நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே ஞாபகம் வச்சுருக்க முடியும். கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் பக்காவாக ரிமைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இப்படி தான் கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ இன்னும் இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எப்படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் வாங்க முடியும், மார்க் வாங்க முடியுங்கிறத பக்காவாக டீட்டெயிலாக சொல்லுறேன். சரிங்களா? A geodesic on a right circular cylinder is a helices, right? ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். The geodesic on a sphere, ஒரு பாருங்க, ஒரு ஜியோடெசிக்கு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் மேலே எப்படி இருக்குது அப்படின்னா ஜியோடெசிக் ஆன் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் மேலே ஹெலிக்ஸஸாக இருக்குது, ஹெலிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே ஒரு ஸ்பியர் மேலே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு ஜியோடெசிக் ஆன் எ ஸ்பியர் மேலே கிரேட் சர்க்கிள்னு சொல்கிறோம். சர்க்கிளா, எனி பாயிண்ட், எனி கர்வ் ஆன் த ஸ்பியரா, இல்லை கிரேட் சர்க்கிளா, ஹெலிப்ஸா, இதில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன? கிரேட் சர்க்கிள். ஸோ கிரேட் சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது த என்வெலப் ஆஃப் அ சிங்கிள் பெராமீட்டர் ஃபேமிலி. ஒரே ஒரு பெராமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆஃப் அ கர்வ்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெவலப்பபிளா, எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷனா, கேரக்டரிஸ்டிக்கா அல்லது ஜியோடெசிக்கா. ஸோ ஜியோடெசிக் உண்டான கண்டிஷன்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜியோடெசிக் எப்போ ஹெலிக்ஸாக இருந்துச்சுன்னா இருக்கும், இப்படி இருக்கும், இல்லை கிரேட் சர்க்கிள். அல்லது நமக்கு ஜியோடெசிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, ஸ்டேஷ்னரி டிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாமே கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் அ ஜியோடெசிக்கு. ஹெட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன்ஸுக்கும் அதே போல் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே போல் கேரக்டரிஸ்டிக்னாலும் என்னன்றதை நம்ம கீ பாயிண்ட் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை மட்டுமாவது நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சார் நான் இங்கே சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும். எப்போவுமே நான் அதான் சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்புட் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் உங்களோட சைட்லேருந்து உங்களோட இன்புட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே? ஸோ டெவலப்பபிள் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரே ஒரு என்வெலப் ஆஃப் எ சிங்கிள் பெராமீட்டர், ஒரே ஒரு பெராமீட்டர் இருக்க ஃபேமிலி ஆஃப் அ பிளேன் வந்துட்டு டெவலப்பபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெவலப்பபிளாக இருக்குன்றது தான் இந்த ஆன்சர். அடுத்தது அட் எ பாயிண்ட் P on a surface of the Gaussian curvature. Gaussian curvature என்னன்றது நமக்கு தெரியும். K less than 0 வந்துச்சுன்னா then the tangents of a asymptotic line, asymptotic linesோட டார்ஜன் எப்படி இருக்கும்? இப்போ Gaussian curvatureோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0 வாங்க. K வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0, நெகட்டிவில் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவில் இருக்குது. then the tangents of a asymptotic line அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்கும்? 0வா, K வேல்யூவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு வரும்போது நமக்கு நெகட்டிவில் வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கிரேட்டர்னா வந்தால் ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் எதுவும் இல்லைங்க இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட. ஓகேங்களா? அசிம்டாட்டிக் லைன்ஸோட டார்ஜன் ஆஃப் த அசிம்டாட்டிக் லைன்ஸோடது கண்டிஷன் எப்படி இருந்திருக்கணும்னா K லெஸ் தென் 0வாக இருந்திருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் K அப்படிங்கிறது இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். இன்டர்ஸ்னிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டேரெக்டாக நம்ம படிச்சிருக்க ரிசல்ட்டு ஒரு டெஃபினிஷன் தாங்க. நேச்சுரல் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா?
this is natural equation. Natural equationsல எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம். First one, natural equations, intrinsic equations என்ன படிச்சிருக்கோம். In terms of sல எழுத முடியும். s என்னதுங்க, arc length. ஸோ ஆர்க் லென்த்தில் எழுதணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா, ஆர்க் லென்த்தில் எழுதியிருக்கோமா, எஸ்ங்கிறது இருக்குது. ஆர்க் லென்த்தில் எக்ஸ் ஒய் இசட் ஆர்க் லென்த்து இது ஒன்று வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீயில் இருக்குது. டி இஸ் எனி பேராமீட்டர், அப்போ இது கிடையாது, இது கண்டிப்பாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கேவும் டவ்வும், கே அண்ட் டவ் ரெண்டுமே வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் எது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு யோசிக்கிறோம். ஸோ ஃபைனலி நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இஸ் எனி பேராமீட்டர் இதுவும் கிடையாது, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவும் டவ்வும் ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். கே அண்ட் டவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கணும். புரியுதுங்களா, ரொம்ப கிளியராக சொல்கிறோம். ஒரு நேச்சுரல் ஈக்குவேஷன் ஆர் இன்டர்ன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது கே அண்ட் டவ் அப்படிங்கிற கர்வேச்சரும் டார்சனும் எப்படி இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கணும். அதாவது ஆர்க் லென்த்தில் நமக்கு சொல்கிறோம், அதுக்கு பேர் இன்டர்னஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். சார் இப்போ இங்கே என்ன சார், ஏன் சார் இதை நம்ம எடுத்துக்க முடியல, எஸ்ங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இருக்குது, எஸ்ஸில் இருக்குது, ஆனால் எக்ஸ் ஒய் இசட்ன்ற மாதிரியான வெக்டாஸாக தான் இருக்கே தவிர கே அண்ட் டவ்ன்ற மாதிரியான கர்வேச்சர் அண்ட் டார்சனாக கிடையாது. ஸோ கர்வேச்சரையும் டார்சனையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் எழுதினோம்னா அந்த ஈக்குவேஷனோட பேரை நம்ம நேச்சுரல் ஈக்குவேஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தலாம், ஜியோடெசிக் ஆன் ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸஸ் வந்துட்டு ஹெலிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோடெசிக் ஆன் சர்ஃபேஸ் ஸ்பியர் வந்துட்டு கிரேட் சர்க்கிள்னு சொல்கிறோம். அதாவது டேரக்ட் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஜியோடெசிக் டெவலப்பபிள் அண்ட் தென் காசியன் கர்வேச்சர் அப்படிங்கிறது கே லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா டார்சன் அசிம்ப்டாட்டிக் லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் கேன்னு சொல்கிறோம். தென் இன்டர்னஸ்டிக் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ஸோ இன்டர்னஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸையும் நம்ம கிளியராக படிச்சாகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. 36th question, a direction of the parametric curve of the point will be conjugate. ஸோ ஒரு பேராமெட்ரிக் கர்வு என்ன உள்ள எது வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு பேராமெட்ரிக் கர்வு ஒரு பாயிண்டில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லணும்னா நார்மலாகவே தெரியும், எம்எஸ் ஈக்குவல் டு நமக்கு 0. ஆர்த்தோகனல் அப்படின்னா எஃப்எஸ் ஈக்குவல் டு 0, இந்த எம்எஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, the curvature of the curve R vector is equal to SA plus B, where A அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு அது எந்த ஒரு பாயிண்ட்லேயே ஆகட்டும். இது பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கர்வேச்சர் என்னங்க சொல்கிறோம், கர்வேச்சர் ஆஃப் த கர்வு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் போது ஏவிங்கிறது கான்ஸ்டன்ட்னா அது எந்த பாயிண்ட்லனாலும் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எப்போ இது இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன்றது தெரிலன்னா நம்ம சார் இது ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கே சார், இது வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா இந்த கொஷின் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பாக தான் போட்டு வருவோம். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. கர்வேச்சருங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கர்வேச்சர் எப்போ ஸ்ட்ரைட் லைனாக வரும், எந்த பாயிண்டில் அதை எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் 0 வரணும். அதுதான் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து ஃபார் சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ் கே பை டவ் ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயந்தான். இது கிட்டத்தட்ட 2வது 3வது தடவை கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட். சரிங்களா? மற்றதையும் பார்த்துருங்க, நாட் அ கான்ஸ்டன்ட் நன்னு ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் எங்கே வரும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ன்றது எங்கே வரும், கேவும் டவ்வும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்டர்னஸ்டிக் ஈக்குவேஷன் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன்றதை இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு சம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஞ்சன்ட் பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு ஞாபகம் வரணும். எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் y minus y dou f divided by dou y plus z minus z dou f divided by dou z is equal to 0. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது எக்ஸ் ஒய் இசட் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸை வந்து கேபிட்டல் எஃப்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் 4 டோ பை டோ எக்ஸ் என்ன போடுறோம், டோ பை டோ எக்ஸ்னால் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா ஒய் இசட் நமக்கு கிடைக்கும். டோ எஃப் டிவைட் பை டோ ஒய் போட்டோம் அப்படின்னா ஒய் போட்டால் என்ன கிடைக்குங்க,
எக்ஸ் அப்படியே வரும், ஒய்ங்கிறது 1 ஆகிடும், இசட் அப்படியே வரும். ஸோ இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ஸில் தான் இருக்குது. லைக் எ கான்ஸ்டன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணி அதை அப்படியே கூட கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். இதுவே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஜீரோஸ்ன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ டோ எஃப் டிவைட் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது என்னதுங்க கான்ஸ்டன்ட், மைனஸுக்கு அப்புறம் இருக்கிறதுனால ஒரு தனி கான்செப்டாக 0 சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா இப்போ எக்ஸ் ஒய், இப்போ இசட்டு 0வா, இசட்டுங்கிறது 1 ஆகிடும். இப்போ எக்ஸ் ஒய், இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுத்த பாயிண்ட் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். 1, 2, 2. ஸோ இந்த பாயிண்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது 1, எக்ஸுக்கு பதிலாக 1, சாரி எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாகவும் 2ன்னு அப்ளை பண்ணுறோம். 2 × 2 4 கிடைக்கும். டோ எஃப் டிவைட் பை டோ ஒய் போடுறேன். எக்ஸ் இன்ட்டு இசட்டுங்கிறது என்னங்க, எக்ஸோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 2. ஸோ 2. டோ எஃப் டிவைட் பை டோ z is equal to y values and xy values போடுறோம், அகைன் 2 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, z வேல்யூஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 4. புரியுதுங்களா எப்படி போடுறோன்னு? டோ எஃப் இதோட பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸோட வேல்யூனா 1, இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ இதோட பாயிண்ட் என்ன, 2. அடுத்து z மைனஸ் இசட்டோட வேல்யூ என்ன, 2. இதோட பாயிண்ட் என்ன, 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 4ல் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். எந்த ஆன்சர் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. 4x மைனஸ் 4 ப்ளஸ் 2y மைனஸ் 4 ப்ளஸ் 2z மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே எல்லாமே -4 -4 தான் இருக்குது. ஸோ காமனாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 4x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் தான் எல்லா இடத்துலையும் வேல்யூஸ் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே -1 +1 இருக்குது. பட் இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? 4x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 12ன்னு போடுறேன். இப்போ இதை வந்துட்டு எல்லாத்தையும் காமனாக 2ஆல், ஏன்னா இதே ரிசல்ட் இங்கே எங்கேயும் கிடையாது. 4ல் ஆரம்பிக்குதா, 4ல் இல்லை, இங்கேயும் 4ல் இல்லை. ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எல்லாமே காமன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2x ப்ளஸ் y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இதுதான் என்னது, டேஞ்சன்ட் பிளேனு. டேஞ்சன்ட் பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கணும். x மைனஸ் எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டோ பை டோ ஒய் ப்ளஸ் z மைனஸ் z டோ பை டோ இசட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள், 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஏங்கிறது இங்கே ஆன்சர். சரிங்களா? சப்போஸ் இந்த -6ங்கிறது இந்த பக்கமே இருந்து -6னே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரிலேட்டட் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தியான சம்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறது கிடையாது. நம்ம உட்காந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக வந்து சம்ஸ் கேட்குறதுக்கு, சம்ஸை நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஷின்ஸ் பக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்ட் ரிசல்ட்ஸ், டேரக்ட் கொஷின்ஸை எதுவும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதே மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு ஆகி போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு. இந்த ரிசல்ட்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டக்கு நம்ம படித்து வச்சுருக்கணும். ஒரு 20 to 30 செகண்ட்ஸுக்குள்ளே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 1 minute கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மினிட்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 2005லேருந்து ஒரு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதே போல் ஒரு கொஷின் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடலாம். சரிங்களா? ஸோ சம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்கன்றதை நீங்கள் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ட்விஸ்டடாலாம் கேட்க மாட்டாங்க சார். ரொம்ப ட்விஸ்டடெல்லாம் கேட்டிருந்தா ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப அதனால் நீங்கள் இன்னும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ வாட் இஸ் இட், என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் இசட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட்டை எப்படி எழுதணும்னா ஆர் வேல்யூஸை அப்படி போட்டு எழுதிக்கும். யூ காஸ் பி, யூ சைன் பி, சிவி. ஸோ ஆர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், ஆர் வெக்டாருக்கு 1 எடுப்போம். ஆர் 1ன்னா யூவால் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. யூவால் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா என்ன சொல்லுவோம், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இங்கே யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இங்கே யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சி. ஸோ இது மட்டும். ஆர்2ங்கிறது வியால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, மைனஸ் யூ சைன் வி. இங்கே பண்ணும்போது நமக்கு
u cos v, இங்கே வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல 0 வந்திருக்கும், u கிடையாதுங்க, அதனால் இங்கே c வந்துடும். சரிங்களா? இப்போது EFG வேல்யூஸ் என்னென்னு தெரியும் இல்லையா நமக்கு? EFG R1 ஸ்கொயர், R1, R2, R2 ஸ்கொயர். ஸோ இப்போ R1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம், E வேல்யூ R1 இன்ட்டு R1. ஸோ அப்போ ஒரே எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த R1ஐயே அது 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறேன் டாட் ப்ராடக்டில். சரிங்களா? ஸோ இப்போ காஸ் V இன்ட்டு காஸ் V என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் V ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர், sin square v plus 0 into 0 0. So that final value becomes sin square plus cos square become 1. So அடுத்து f value போடலாம், r1 into r2 போடுறேன். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், r1ஐயும் r2ஐயும் டாட் ப்ராடக்ட் x to x, y to y, z to z அப்படி தான் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ மைனஸ் u cos v sin v மைனஸ் இன்ட்டு மைனஸ் minus plus cos v sin v plus 0 into c 0 equal to, so ஃபுல்லுமே இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்போ 0 கிடச்சிருது. லாஸ்ட் ஒன்று என்னென்னு பாருங்கள், g வேல்யூ r2 into r2. அப்போ இதை நான் ஸ்கொயரிங் டேர்ம் பண்ணுறேன். ஸ்கொயர் டேர்ம்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் v plus u square cos square v plus c square plus equal to, இந்த u square நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடச்சிடும் எனக்கு? u square of 1 plus c square. That final answer will be c square. ஸோ இங்கே என்ன ஆன்சர் என்ன வருது கிடைக்குது நமக்கு? e value is equal to 1, f value is equal to 0, g value is equal to u square plus c square. ஸோ இப்போ பார்க்கலாம் ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1 0 u square plus c square, 1 இல்லை, 1 இருக்குது, 1 இங்கே இல்லை, ஸோ 1 இங்கே இருக்குது, 0 u square plus c square, அப்போ பிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. முக்கியமாக இந்த ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ஸை படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தா டான்ஜென்ட் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும், நார்மல் லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அப்படின்னா ஆக்சிலேட்டிங் பிளேன்லேருந்து கேட்கலாம், கர்வேச்சர் டார்சன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொஷின், இது பார்த்தீங்கன்னா நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கர்வ் சிபிங்கிறது பிளேன் கர்வாக இருக்கணும்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேன் கர்வ், இது டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைனிங்கை ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் படிச்சிடணும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் நீங்கள் அப்படியே சும்மா நார்மலாக இல்லை இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிளியராக பிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பிளேன் கர்வ் அப்படிங்கிறது, பிளேன் கர்வ் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு, கர்வேச்சர் 0வாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனு, டான்ஜென்ட் 0வாக இருந்துச்சுன்னா பிளேன் கர்வ். அப்போ இங்கே என்னங்க ஆன்சர் வருது? நாட் ஈக்குவல் டு 0 அது கிடையாது, ஈக்குவல் டு 1 கிடையாது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா? இது என்னன்னு சொல்லி படிச்சுட்ருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லி படித்தாச்சு. ஒரு கர்வை ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லணும், அந்த இடத்துல கர்வேச்சரே வராது, டான்ஜென்ட் 0வாக இருந்துச்சுன்னா பிளேன் கர்வாக இருக்கும், அப்போ பிங்கிறது இங்கே ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். த பிளேன் டிட்டர்மைன்டு பை tangent and binormal at a point P as say space curve is. இப்போ நமக்கு தெரிஞ்சது 3 பிளேன் கர்வ் தெரியும் இல்லைங்களா? TNBன்னு சொல்லுவோம், TNB படிப்போம், இந்த மாதிரி போட்டு படிப்போம், ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? TN வெக்டார், T வெக்டார், B வெக்டார். ஸோ இப்போ T வெக்டார் B வெக்டார் இருக்க இடத்துல என்ன இருக்கும்? நமக்கு என்ன இருக்குங்க? ரெக்டிஃபையிங் பிளேன் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். TNB, Tங்கிறது டான்ஜென்ட்டு, பைனார்மல் B, அப்போ ஆப்போசிட் என்ன? ரெக்டிஃபையிங் பிளேனு. அப்போ ரெக்டிஃபையிங் பிளேனு கிடைக்கும் நமக்கு. கிளியராக புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுருந்தோம்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் எது வேணால் கொடுக்கலாம், ஆன்சர்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த பேட்டர்னில் போட்டிங்கன்னா மட்டும்
அதே போல் இந்த பாயிண்ட்டு tau is equal to 0, k வேல்யூ 0 இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ரைட் லைன், tau is equal to 0னா பிளேன் கர்வு. லாஸ்ட் ஒன்று இது இதுலேருந்து நீ எத்தனை கொஸ்டின் வேணாலும் நீங்கள் எடுக்க முடியுங்க. ஃபண்டமெண்டல் பிளேன்ஸ்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சிங்கன்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.